ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எத்தனை பெரிய சஹாபி, இஸ்லாத்தின் போர்வாள் என்று பெயர் எடுத்த ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் நூற்றுக்கணக்கான நாடுகளை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பிய ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா போருக்கு போயிருவாங்க. போன பல மாதங்கள் வருடங்கள் கழித்து வருவாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹாலித் இந்த பக்கம் போங்கன்னுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை, அங்க போயிருவாங்க. இப்படியே போர்க்களத்தில் வருடங்களை கழித்த ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா கடைசி தருணம் இதுக்கு மேல் அவரால் போருக்கு போக முடியாது, ஏன்னா வயசாயிருச்சு. கடைசி தருணம் பெட்ல படுத்திருந்தவங்க அழுதுகிட்டே படாரும் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஏடுகளை எடுத்தாங்க, கையில எடுத்துட்டு ரொம்ப நேரம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலேயே ஃபீ சபீலில்லாஹ்வையே பல ஆண்டுகள் நான் கடித்து விட்டேன். ஓ குர்ஆனே, உன்னை கொண்டு என்னுடைய தொடர்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஏக்கப்படுவேன், வருத்தப்படுவேன். உன் தொடர்பு எனக்கு இல்லையே என்று சிரமப்பட்டேன். அந்த தொடர்பு உனக்கும் எனக்கும் ரொம்ப குறைவு. ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உன்கிட்ட ரொம்ப நாள் நான் தொடர்பு வைக்கலையே என்ற ஏக்கத்தில் அழுகிறார்கள். அழுகையினுடைய உச்சம் தன் கண்களில் வைத்துக் கொண்டார்கள். நெஞ்சிலோடு நெஞ்சு அணைத்து கொண்ட ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் குர்ஆனோட சாஞ்சாங்க. ரூஹு பிரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப அவங்க உள்ளத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். நான் குர்ஆன் ஓதலையே, அந்த பிரியம் இருந்துச்சு தினமும் அவங்கள்ட்ட. கால சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு அனுப்புனதுனால மட்டும்தான் அவங்க குர்ஆன் அவங்களால தொட்டு ஓத முடியல, தவிர வேற எந்த காரணமும் இல்லை. ஹஜரத் ஹாலித் இப்னு வலீதுக்கு இருந்திருந்தா நூற்றுக்கணக்கான குர்ஆனை ஓதிருப்பார்கள். தினம் குர்ஆனோடவே கழித்திருப்பார்கள். ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் என்னைக்கு அந்த கவலை நமக்கு வந்துச்சு பை? அழுகை நெஞ்சோடு வச்சுக் கொண்டு சாந்தி விட்டார்கள். ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் இந்த குர்ஆனுடைய தொடர்பு எனக்கு இல்லாம போச்சே ரப்பே என்று குர்ஆனோடவே ரூஹ் பிரிந்தது. ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எப்போ நம்ம அந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுவது? அல்லாஹ் வைத்துக் கொள்ளக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் எத்தனை பெரிய சிபாரிசுக்குரியது. அல்லாஹ் அதற்குன்னு தனி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் பாய். குர்ஆனுக்கு என்று அல்லாஹ் தனி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். நாளை மறுமையில் சிபாரிசு செய்யும். இந்த குர்ஆன் உடையவர்கள்லாம், குர்ஆன் ஓதுறவங்கெல்லாம் நாளை மறுமையில லைன்ல நிற்பாங்க. அது நிற்கும் போது குர்ஆனும் வந்து நிற்கும். அவங்க நிற்கும் போது குர்ஆனும் வந்து நிற்கும். அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு என்ன இங்க வேலை? ரப்பே இவர்கள் என்னுடையவர்கள், ரப்பே இவர்கள் என்னுடையவர்கள், என்ன செய்யணுங்கிற? குர்ஆன் சொல்லும். குர்ஆன் ஓதியவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லும், ரப்பினிடத்திலே சிபாரிசு செய்யும், ரப்பே நாயனே இவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த அணிகலன்களை நீ அணிவிப்பாயாக. அல்லாஹ் சொல்லுவான், அணிவியுங்கள் என்பான். சொர்க்கத்தினுடைய அணிகலன்கள் அதை அணிவிக்கப்படும். குர்ஆன் மறுபடியும் சொல்லுவான், ரப்பே தினம் என்னை இவர் அலங்கரித்தார். அப்படின்னா என்ன? ஓதுனார். தினம் என்னை இவர் அலங்கரித்தார், அழகான முறையிலே ஓதுவதற்கு முயற்சி செய்தார். ரப்பே இவரை நீ இன்னும் அழகுபடுத்துவாயாக. இரண்டாவது முறை சிபாரிசு செய்யும். அல்லாஹ் இன்னும் அழகுபடுத்துங்கள் என்பான். அணிகலன்கள் அணிவிக்கப்படும். அடுத்து என்னன்னு அல்லாஹ் கேட்பான், ரப்பே வேறு எதுவும் வேணாம், உன் பொருத்தம் அவருக்கு கொடுத்துரு, உன்னுடைய பொருத்தம் அவருக்கு நீ கொடுத்து விடு என்று குர்ஆன் சிபாரிசு செய்யும். அல்லாஹ் அந்த குர்ஆன் உடையவருக்கு தன்னுடைய பொருத்தத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் தாம் பொருத்தத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்ததும் அவனுக்கு கிடைக்கிற முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லுவான், என் கலாம நீ ஓதுன்னு சொல்லுவான். என் கலாம நீ ஓது, நான் கேட்கணும். இவ்வளவு நாள் உலகத்தில் நீ ஓதினாய், நான் கேட்டேன், இருந்தாலும் என் முன்னால் நீ குர்ஆனை ஓதி என்பான். இது எத்தனை பெரிய பாக்கியம்! படைச்ச ரப்புக்கு முன்னால குர்ஆன் ஓதுறது சாதாரணமான விஷயமா? அல்லாஹ் பொருந்திக்கிட்ட உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை நீ ஓதி என்பான். குர்ஆன் உடையவர் ஓத ஆரம்பிப்பார், பார்த்து ஓதுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ ஓதி கொண்டே இரு, எங்க வரைக்கும் முடிக்கிறோ அவ்வளவு தரஜாக்கள் உனக்கு சொர்க்கத்துல கூடும். அல்லாஹ் சொல்லுவான், நீ எங்க நிப்பாட்டியோ அது வரைக்கும் உனக்கு சொர்க்கம்.
அல்லாஹ் தர்ஜாக்களை கூட்டுவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.